ஒரு நாள் இயேசு வந்தார். நாங்க தேடி போகாத தெய்வம், நாங்க தேடாத ஒரு சாமி எங்களை தேடி வந்தார். தேடி வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து எங்களுடைய ஜபங்கள் எல்லாம் கேட்டு சின்ன பாண்டிச்சேரியா இருந்த எங்க பட்டணத்தை இன்னைக்கு ஒரு ஏழை தோட்டத்தை போல மாற்றி வச்சிருக்கிறார். எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பில்டிங்கா இருக்கு, எந்த பக்கம் பார்த்தாலும் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்டுங்க. காசு அபார்ட்மெண்ட் எங்க பட்டணத்தை எங்க ஊருக்குள்ளேயே கடந்து வந்திருக்கு. ஆர்சி அபார்ட்மெண்ட் சொல்லி இன்னும் எத்தனை அபார்ட்மெண்ட் எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு பெரிய சிட்டியாக இன்னைக்கு எங்க பட்டணத்தை ஆண்டவர் மாற்றி கொடுத்திருக்கிறார். காரணம் எங்களை தேடி இயேசு வந்தார். எங்களை தேடி இயேசு வந்தார். எங்களை மாற்றினது மட்டுமல்ல, எங்க பட்டணத்தை மாற்றி இருக்கிறார், எங்களுடைய குடும்பங்களை மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாரும் அவ்வளவு நீங்க தனிப்பட்ட முறையில கேட்டீங்கன்னாக்கா பாவ வாழ்க்கையில இருந்து வெளியே வர முடியாம தவித்தவங்க, குடிக்கு அடிமையா இருந்தவங்க, போதை பொருட்களுக்கு அடிமையா இருந்தவங்க எப்படி வெளியே வரத்துன்னு தெரியல. இயேசுதான் எல்லாருக்கும் விடுதலை கொடுத்தார். இந்த விடுதலையை உங்களுக்கு இயேசு கொடுக்க வல்லமையிலா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்களை நேசிக்கிறார். அதே இயேசு உங்களை நேசிக்கிறார். எங்களை நேசிக்கிறார் என்பதை நாம் எப்படி புரிந்து கொண்டோமோ அதுபோல நீங்களும் உங்க இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் அறிவிக்கிற இயேசுநாதரை நீங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சமாதானம் கிடைக்கும். நீங்க இது போல ஆடி பாடுவீங்க, நீங்களும் ஒரு மனமகிழ்ச்சியா இருப்பீங்க. இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இணைப்பாக தருவேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. துக்கத்தோடு வேதனையோடு இன்னைக்கு வீட்டில் இருக்கீங்களா? வெளியே வர முடியாத சூழ்நிலை காணப்படுகிறதா? உங்களுடைய துக்க நாட்களை எல்லாம் இயேசு முடிய கொள்ளுவார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற அப்போஸ்தலர் விசுவாச திருச்சபையை ஜெப வீட்டை நடத்துகிற அருமையான ரூபதையாவை போயிட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. அவர்கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க. ஐயா உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, சபை மக்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, ஐயம்மா உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. உங்களுடைய பிரச்சனையெல்லாம் ஏசப்பா மாத்துவார். இதுவரைக்கும் எந்தெந்த பிரச்சனை தீராம நீங்க வேதனைப்படுறீங்களோ அந்த பிரச்சனையெல்லாம் ஏசப்பா தீர்த்து வைப்பார். எந்த நல்லது நடக்கலையே வருத்தோட கவலையோடு இருக்கிறீங்களோ அந்த நல்லதெல்லாம் அவங்க குடும்பத்துல நடக்கும். கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், வீட்டுக்கு இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, பிள்ளைங்க நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. ஆமே, ஒரு ஆசீர்வாதமான நிலைக்கு ஆண்டவர்களை மாற்றுவார். முக்கியமானது சமாதானத்தை கொடுப்பார். உங்க கண்ணீர் எல்லாம் துடைப்பார். எங்களை ஆறுதல் படுத்த யாரும் இல்லையே நினைக்கிறீங்களா? இயேசு உங்களை ஆறுதல் படுத்துவார். நாங்கள் அறிவிக்கிற இயேசு நல்லவர். எங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு அவர் அதிக நல்லவர். இவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த பூவாரை பகுதியிலே இயேசு கிறிஸ்து அதிகமாக ஆமையவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமை அசைவாடுகிறது. எனவேதான் அடிக்கடி எங்களை இந்த பூவாரை பகுதிக்கு ஆண்டவர் கொண்டு வரார். இல்லை, இதுக்கு முன்னாடி கூட கர்த்தருடைய தேவ பிள்ளைங்க ஊழியர் செய்து கொண்டு அவங்க ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு போறாங்க. இந்த பட்டணத்தை, இந்த கிராமத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். இவனா பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு பெரிய பட்டணமா இந்த பூவாலை பகுதி மாறும். ஒரு மெயின் சிட்டி போல இந்த இடத்தை ஆண்டவர் மாற்றுவாரு. மாற்றாவதால கூட எங்க பார்த்தாலும் கட்டிடங்களாக, இந்த தோட்டம் எல்லாம் தோப்புனாங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் தோட்டமா இருந்தது. ஆனா இன்னைக்கு எங்க பட்டணத்துல பார்த்தா எங்க பார்த்தாலும் வெறும் கட்டிடங்களா இருக்கு. ஜனத்தொகை அதிகமாகவே இருக்கிறாங்க. இது போல ரோடு காலியாவே இருக்காது, வாகனங்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஏன் நாங்க இதை சொல்றோம்? உங்க பட்டணத்துல ஒரு மாற்றம் வரும், உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் வரும், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். ஐயா, இதெல்லாம் வந்தாதான் ஆசீர்வாதமா? இல்ல, இயேசு உங்களுக்குள்ள வந்தாலே ஆசீர்வாதம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு போது உடனே உங்களுக்கு அவருடைய சமாதானத்தை கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இயேசப்பா அதிகாரம் கொடுக்கிறார். அவருடைய பிள்ளைகளா நீங்க மாறுவீங்க. இல்ல, எனக்கு அப்பா, எனக்கு அம்மா,
சொல்லுகிறது யாருமே இல்லை. யாராவது காணப்படுறீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அப்பாவா அம்மாவா இருப்பார், நல்ல நண்பனா இருப்பார். ஆமென் ஸ்தோத்திரம். நல்ல ஒரு மேய்ப்பனா அவர் இருப்பார், நல்ல சகோதரனா இருப்பாரு. அவருக்கு உங்களுடைய குறைகளை, உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்க. ஒருவேளை பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருப்பீங்கன்னாக்கா, ஆண்டவரே இயேசுவே, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், என் வாழ்க்கையில நீங்க வாங்க, என் இதயத்துல நீங்க வாங்க, எல்லாரும் இயேசு கிட்ட வாங்க. உங்க இதயத்தை மறக்காம தாங்க பாட்டு பாடணும். ஏசப்பா உங்க கிட்ட இருக்கிற எதையும் கேட்கல, உங்க இதயத்துல இடமறுத்தா போதும். ஏசப்பா அவருக்கு இதயத்தை நேசித்தா போதும். அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? அவருடைய அன்பு தன் ஜீவனையே கொடுத்த அன்பு, தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் சிந்திய அன்பு, இயேசுவின் அன்பு. உங்களுக்காக எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். 3ஆம் நாளில் உயிரோடு விட இருந்து இன்றைக்கு நம்ம தேவை வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு தெரியாது, இயேசப்பா நம்ம மத்தியில் இருப்பார், அப்படி மகிமை இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருப்பார், இந்த பட்டணத்தில் அசைவாடி கொண்டிருப்பார். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த இயேசுவுக்கு இடம் வருது. இந்த வீட்டுக்குள்ள இயேசு வருவார், நீங்க இடம் கொடுத்தா வருவார். அன்னைக்கு ஒரு சகோதரி இடம் கொடுத்த போது அந்த சகோதரியுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்றார். அவருடைய குடும்பத்தை அவர் நினைவு கூறுகிறார். இயேசுவை யாரெல்லாம் பார்க்க ஆசைப்படுறாங்களோ, இயேசுவோடு பேச யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ, இயேசுநாதர் உடனே அவங்களை தேடி வருவார், அவங்க வீட்டுக்கு வருவார், அவங்களுக்கு சமாதானம் கொடுப்பாரு, அவங்க குடும்பத்துக்கு ரட்சிப்பு கொடுப்பாரு, விடுதலை ஆகாத இருக்கிற அவங்க குடும்பத்துக்கு விடுதலை தருவார். இந்த இயேசு நல்லவரா இருக்கிறார். மீண்டும் அதே பாடலை பாடி நாங்க முடிக்கிறோம். விடுதலை யாருக்காக ஜெபம் பண்ணணும், ஒரு கஷ்டத்தை சொல்லி நீங்க ஜெபித்து கொள்ளணும்னு இருந்தா நீங்க நேரடியாக வந்து ஜெபம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்துல இருக்கிறதால அப்போஸ்தல விசுவாச ஜெப வீடு என்கிற ஆலயத்தை ரூபனையா நடத்திட்டு இருக்காங்க. நீங்க ரூபனையா சபையில போயிட்டு தொடர்ந்து அவருக்கு ஆலோசனை கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க பாடத்தை கேட்கல, உங்க நகையை கேட்கல, ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, இந்த பூவாலை என்கிற இந்த கிராமத்தில் வசிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் நாங்கள் வந்து உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவித்த இந்த நேரம் முதற்கொண்டு நீர் சமாதானப்படுத்தி உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுத்து அவங்களுக்கு சரியான ரட்சிப்புகளை நடத்தி அருமையான ரூபனைய சபையில கொண்டு போய் அவங்களை சேர்த்து சாட்சியாக வைக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, அவங்க வாழ்க்கையில் இருக்கிறதான கலக்கங்கள், துக்கங்கள், கண்ணீர்கள், கவலைகள், வருத்தங்கள், சஞ்சலங்கள், பிசாசுடைய போராட்டங்கள், வியாதி, நோய்கள், வறுமைகள், தரித்திரங்கள் எல்லாம் நீங்கி போவதாக, எல்லாம் நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தினால எல்லா சத்துடைய போராட்டமும் நீங்கி போவதை ஜெபிக்கிறோம். விடுதலையை தாரும். பட்டணம் முழுவதையும் இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யப்பா. அப்பா, நீங்க ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம். வெளியே சொல்ல முடியாம தவித்துக் கொண்டிருக்கிற பலவிதமான தேவைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூவாலை பகுதி ஜனங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் வெளிப்பட வேண்டும். ஒவ்வொரு நபரையும் நீங்க தொடுங்கப்பா. ஒவ்வொருத்தர் ரட்சிக்கப்படட்டும். வாழ்க்கையில விடுதலை ஏசப்பா கொடுத்தார் என்று சாட்சியாய் வாழட்டும். கர்த்தர் அற்புதம் செய்கிறார். இயேசு மகாராஜாவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.